இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது காதி ஷாம்போட ரிவ்யூ பத்தி தான். என்னன்னா என்கிட்ட வந்து யூடியூப்ல ஒரு தோழி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க, ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து என்ன யூஸ் பண்ணலாம், அதோட ரிவ்யூ வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நிறைய நம்ம வந்து கூகுள்ல எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அப்படி சர்ச் பண்ணதில்ல சூப்பரான ஷாம்பு தான் உங்களுக்காக வந்து இன்னைக்கு நான் அந்த ரிவ்யூ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். காதி ஷாம்பு இது வந்து ஆரோக்கியமா கூந்தல வச்சுக்கும், அதே மாதிரி முடி உதிர்வை தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை பத்தின ரிவ்யூ இப்ப பார்த்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இயற்கையை முதன்மையா கொண்ட ரொம்பவே நம்பகமான பழமையான கூந்தல் பராமரிப்பு ஆயுர்வேதம்னே இதை நம்ம சொல்லலாம். காதி ஷாம்புகளால வழங்கப்படுற இந்த மூலிகை கலவைகள் மூலமா ரொம்பவே வந்து நம்ம முடி சூப்பரா இருக்கும். உச்சந்தலைக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய முடி உதிரும் இல்லையா, அதை கட்டுப்படுத்தவும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத ஷாம்பை தேடுறீங்க அப்படின்னா காதி இயற்கை ஷாம்பை நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப காதி ஷாம்போட நன்மைகள், அதோட பொருட்களா இருக்கட்டும், முடி உதிர்தலுக்கு எதிரான போராட்டத்துல செயல்படுற செயல்முறை வரை எல்லாமே விரிவான நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதி ஷாம்புவை ஏன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்? காதி அப்படின்றது ஒரு ஆயுர்வேத பிராண்ட். இதோட கூந்தல் பராமரிப்பு பொருள் ரொம்பவே பிரபலமானவை. அது மட்டும் இல்ல, கம்ப்ளீட்டடா ஒன்லி மூலிகை மட்டும்தான், ரசாயனம் எதுவுமே கிடையாது. பொடுகு, வறட்சி, அதிகப்படியான முடி உதிர்றது, இந்த மாதிரி கூந்தல் உள்ள எந்த ஒரு பிரச்சனையும் குறிவைத்து ஷாம்புகள்ல பயன்படுத்தப்படுற பல திட மூலிகை பொருட்கள் இந்த பிராண்ட்ல இருக்கு. காதி ஷாம்புவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் நான் சொல்லிடுறேன். பாரஃபான்கள், சல்ஃபேட்கள், தீங்கு விளைவிக்கிற ரசாயனங்கள் கிடையாது. ஆழ்ந்த ஊட்டச்சத்துக்காக இயற்கை சாறுகளால செறிவூட்டப்பட்டிருக்கு. எல்லா முடி வகைகளுக்குமே இது வந்து ஏற்றது. அதே மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஈஸியாவும் அவைலபிளா இருக்கும். ரொம்ப மலிவு விலையில அதே மாதிரி ஈஸியா அவைலபிளா இருக்கும். எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த காதி ஷாம்பு. ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த காதி ஷாம்பு வந்து நான் நம்மளோட வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் கிளிக் பண்ணி வேணும்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சது அப்படின்னா, இதுல நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அப்படியே அந்த ஒரு பாட்டிலோட விட்டுறலாம். ஓகேவா? காதி ஷாம்போட பொருட்கள், அதாவது அதோட ஆயுர்வேத நன்மைகளை பத்தி பார்த்துடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட எஃபெக்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட்ல உள்ள அந்த ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, காதி இயற்கை ஷாம்பு அதோட சக்தி வாய்ந்த மூலிகை பொருட்கள்ல இருக்கு. காதி ஷாம்புகள்ல பார்க்கப்படுற சில முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்னா, என்ன முக்கியமானதா வந்து இன்கிரீடியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆம்லா சேர்த்திருக்காங்க. இந்திய நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய ஆம்லா முடி வேர்களை வலுப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். டெய்லி ஆம்லா ஜூஸ் கூட நீங்க குடிக்கலாம். அடுத்ததா ரீத்தா, சாரி டெய்லின்னு சொல்லிட்டேன், வீக்லி வந்து ட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க ஆம்லா ஜூஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சோப்பு நட்டுன்னு சொல்லுவாங்க, ரீத்தான்னு சொல்லிட்டு அழுக்கு எண்ணெய் நிக்கிற இயற்கையான சுத்தப்படுத்திங்க அது. அப்புறம் சிகக்காய் பொடுக தடுக்கும், அதே வேளையில பளபளப்பையும் மென்மையும் சேர்க்கும். இப்ப தனியா சிகக்காய் வாங்கி யூஸ் பண்ணா நம்ம முடி ட்ரை ஆகும்ல, ட்ரை ஹேருக்கு இன்னுமே ட்ரை பண்ணும்ல, இதுல வந்து அப்படி கிடையாது. கொஞ்சமா வந்து சிகக்காயும் சேர்த்திருக்காங்க ஃபார் பொடுக வந்துட்டு, அதாவது டேண்ட்ரஃப் கொஞ்சம் ரிமூவ் பண்றதுக்காகவும் டேண்ட்ரஃப் வராம தடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பளபளப்பாவும் மென்மையாவும் நம்ம கூந்தலுக்கு அது இருக்கும். அடுத்ததா பிரிங்காராஜ், முடி உதிர்தல் அண்ட் முன்கூட்டியே நரைக்கிறத குறைக்கிறதுக்கு பெயர் பெற்றது இந்த பிரிங்ராஜ். ஓகேங்களா? அடுத்ததா வேப்பிலை, இது உச்சங்களில் ஏற்படுற தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. சில பேருக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க ஊர் சைடு கிராமத்து சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவளை கூட்டு போயிட்டு தலையில வந்து புழு தட்டணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம தலையில வந்து புழு இருக்குமா, சோ அது வந்து பூச்சி அப்படின்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் என்னன்னா, நான் இது வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் எங்க பக்கத்து வீடுகள்ல இருப்பாங்க இல்லையா, சோ அதுல ஒரு 2-3 அக்காக்கு வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போய் பண்ணிருக்காங்க. நானுக்கு இப்ப எப்படி நம்ம தலையில இருந்து புழு அப்படின்னு எனக்கு அது இன்ன வரைக்கும் அது நம்பவே இல்லை. ஏன்னா நான் கண்ணால பாக்கல. இந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? சோ அதை தட்டி முடிச்சது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முடி நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சது. சோ அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், இன்கேஸ் நம்ம தலையில பூச்சி அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா, அதனால கூட நம்ம முடி உதிரலாம், இல்ல முடி வளராம இருக்கலாம். சோ அதெல்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம வந்து வேப்பிலை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நம்ம ட்ரை பண்ணலாம். சோ அதே இது இந்த காதி ஷாம்புல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம உச்சந்தலையில ஏற்படுற தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க, நம்ம தலையில இருக்கிற அந்த பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளா இருக்கட்டும், இல்ல பூச்சிகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இது கொண்டுடும். ஓகே. அடுத்ததா அலோவேரா, ஆழமான நீரேற்றத்தை அளித்து வறட்சியை தடுக்கும். அலோவேரா ஜெல் வந்து நம்ம வீட்லயே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஹேருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இதுல அலோவேராவும் மிக்சிங்ல தான் இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பொருள்லாம் வந்து சேர்த்திருக்காங்க. ரொம்ப சாஃப்டா, அதே மாதிரி நல்ல ஒரு நீட்டா நம்ம வந்து ஹேரை வந்து வச்சுக்கும். ஸோ அந்த சுத்திகரிப்பு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். உங்க தலைமுடி ரொம்ப சாஃப்டா, ஸ்ட்ராங்கா,
ஹெல்த்தியா இருக்கிறது அது வந்து உறுதி பண்ணுதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை சொல்ல சொல்ல என்னன்னா எனக்குமே வந்து இந்த காதி ஷாம்பு ட்ரை பண்ணலாம்னு தோணுது. ஏன்னா எனக்கு முடி உதிர்றது இருக்கு. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காதி ஷாம்பு வந்து ரிவ்யூ, இது வேலை செய்யுமா? யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் காதி இயற்கை ஷாம்பு சில வாரங்களுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட தலைமுடி அமைப்புல குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அவங்க வந்து பாக்குறாங்களாம். ஷாம்பு நுரை மிதமா நல்லா சுத்தம் பண்ணி உச்சந்தலைய புத்துணர்ச்சியோட உணர வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட நன்மைகள்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ஒண்ணு இல்லாதது, ஓகே, கடுமையான ரசாயனங்கள் இல்லாதுன்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டான மூலிகை வாசனை, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும், மூலிகை வாசனையோட இருக்கும். முடி வேர்களை வலுப்படுத்தி உடைப்பை வந்து குறைக்குது, பளபளப்பை சேர்த்து முடி அமைப்பை மேம்படுத்துதுன்னே சொல்லலாம். சரி, இதோட பாதகம் 2 கூடுதல் ஈரப்பதத்திற்கு கண்டிஷனர் தேவைப்படலாம். ஏன்னா சிக்கக்காய் இருக்கிறதுனால. இது கொஞ்சம் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு 10 days ட்ரை பண்றத ஒரு 1 month ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 month ட்ரை பண்ணிட்டு அப்படி விட்டுறாம 3 month வரைக்கும் கண்டினியூ பண்ணி பாருங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க 3 month கண்டினியூஸா ட்ரை பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆயுர்வேதிக்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்க 3 month ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? சரிங்க, இந்த ஒட்டுமொத்த காதி ஷாம்போட ரிவ்யூ, முடி உதிர்றது அண்ட் உச்சந்தலையோட ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேத தீர்வை தேடுறவங்களுக்கு இது ஒரு அருமையான வழி அப்படின்றத உறுதிப்படுத்துது இல்லையா? சரி, இப்ப முடி உதிர்தலுக்கு காதி ஷாம்பு வந்து ஹெல்ப் பண்ணுமா? முடி உதிர்றது ஒரு பொதுவான கவலை எல்லாருக்குமே இருக்கும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கும். அதை கட்டுப்படுத்த சரியான ஷாம்பு தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம் இல்லையா? முடி உதிர்தலுக்கு காதி ஷாம்பு முடிவேர்களை வலுப்படுத்துறதுக்கும் உடைப்பை குறைக்கிறதுக்கும் பெயர் பெற்ற பிரிங்கராஜ் அண்ட் நெல்லிக்காய் போன்ற சக்தி வாய்ந்த ஆயுர்வேத மூலிகைகள் இதுல உள்ளடங்கி இருக்கு, இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது நான் வந்து சத்தியமா பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, பிகாஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். நீங்க இந்த காதி ஷாம்பு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகேயா? இது எப்படி உதவுது? உச்சந்தலையே நல்லா வந்து ஊட்டமளிக்குது. முடி நுண்ணுரைகளை வந்து பாத்தீங்கன்னா பலப்படுத்துது. நுண்ணறைகள் இருக்கும் இல்லையா, முடியோட நுண்ணறைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து பலப்படுத்துது. தொடர்ந்து யூஸ் பண்ணதுனால முடி உதிர்தல் வந்து நமக்கு குறையுது. ரத்த ஊட்டத்தை மேம்படுத்தி முடி வளர்ச்சியை மேம்படுத்துது. சும்மா அந்த ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படி விட்டுட்டா வந்து வளருமா? நெவர். என்னன்னா நல்லா மசாஜ் பண்ணணும். 5 minutes ஆகுது, நீங்க டைம் எடுத்து மசாஜ் பண்ணுங்க. சும்மா அப்ளை பண்ணிட்டோம் அது வந்து நல்லா ஊறிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ற மாதிரி மசாஜ் கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்த மசாஜ்ல நல்லா வந்து ஆயில் வந்து ஃபுல் ஸ்ப்ரெட் ஆகும். அட் த சேம் டைம் என்ன பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ஹேர் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும், முடி கொட்டாது. ஓகே, ஸ்ட்ராங் ஆகும். அப்படின்னாலும் நிறைய யூசர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கமான பயன்பாட்டிற்கு அப்புறம் இந்த முடி உதிர்தல் குறைவா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து நல்லா ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, 3 month கண்டிப்பா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முடி உதிர்தல் வந்து குறைவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாம்பு ஆயுர்வேத முடி எண்ணெயோட இணைக்கிறது நன்மைகளை மேலும் மேம்படுத்தும். சிறந்த முடிவுகளுக்கு காதி ஷாம்பு எப்படி யூஸ் பண்றது? உங்ககிட்ட சிறந்ததை பெற காதி இயற்கை ஷாம்பு இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்க. உங்க தலைமுடியை நல்லா ஈரப்படுத்திக்கோங்க. கொஞ்சமா ஷாம்பு எடுத்து டைரக்ட் அப்ளை பண்ணாம கொஞ்சம் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு உங்க உச்சந்தலையில தடவுங்க. நல்லா நுரைச்சு 2 to 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓகே, வெதுவெதுப்பான தண்ணீர்ல நீங்க கழுவணும். ரொம்ப அந்த சம்மர் சீசன்ல வெதுவெதுப்பான தண்ணியா அப்படின்னு கேட்காதீங்க. விளாவி குளிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் இது ஒரு பாதினா பச்சை தண்ணி, அதாவது நார்மல் தண்ணி ஒரு பாதி. ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்க குளிக்கலாம். ஓகேவா? வெதுவெதுப்பான தண்ணீர், சுடு தண்ணீர் வந்து ஒரு பாதி கப் அப்படின்னா, நார்மலான கோல்டு வாட்டர்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு நார்மலா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த தண்ணீர் வந்து ஒரு 1/2 கப், அவ்வளவுதான். அதை மிக்ஸ் பண்ணி வேணா நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, வெதுவெதுப்பா இருக்கும். கூடுதல் ஈரப்பதத்திற்கு கண்டிஷனர் ஹேர் ஆயில யூஸ் பண்ணுங்க. வாரத்துக்கு 2 to 3 முறை ஷாம்பு பயன்படுத்துறது காலப்போக்கில் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உடனே உங்களுக்கு ரிசல்ட் வராது. நீங்க 1 monthல 4 times, நீங்க 1 monthல எத்தனை முறை வந்து தலை குளிக்கிறீங்களோ டைம் கிடைக்குதோ, ஆனா டெய்லி வந்து இதை நீங்க அப்ளை பண்ணிட்டா ரொம்ப சிக்கல். ஓகே, பட்ஜெட் வைஸ்லயும் சிக்கல் வரும். நமக்கு வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது தலையிலேயே நம்மளுக்கு ஏதாவது ஆகும். ஸோ அப்படி வேணாம், வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வாரத்துல ட்வைஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 3வது மாசம் முடியும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய யூசர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காதி ஷாம்பு வகைகள் எது உங்களுக்கு சரியானது அப்படிங்கிறதே தேர்ந்தெடுக்கணும். நீங்க காதி ஆம்லா, பிரிங்கராஜ் ஷாம்பு முடி உதிர்தலை கட்டுப்படுத்த சிறந்தது.
காதி ஆம்லா, கற்றாழை ஷாம்பு, காதி பொடுகு எதிர்ப்பு ஷாம்பு, இதெல்லாமே பொடுகான உச்சந்தரில் ஏற்படுற தொற்றுகளுக்கு ஏற்றது. சரிங்களா? சரியான ஷாம்புவை தேர்ந்தெடுப்பது உங்க முடியோட வகை அண்ட் தேவைகளை பொறுத்து. உங்களுக்கு பொடுகு இருக்குன்னா நீங்க அந்த நான் செகண்ட் சொன்னேன் இல்லையா, அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு முடி உதிர்றது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பிரிங்கராஜ் ஷாம்பு, காதி ஆம்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காதி ஷாம்பு எங்க வாங்குறது, அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, காதி இயற்கை ஷாம்பு மதிப்பாய்வு, அதோட பொருட்கள், நன்மைகள் இதெல்லாமே கருத்துல வச்சு இது உங்க தலைமுடி பராமரிப்பு வழக்கத்துல ஒரு நல்ல முதலீடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த மூலிகை பொருட்களோட கலந்த ஒரு இயற்கை சூத்திரங்க. பாதுகாப்பான பயனுள்ள தேர்வா அமைது. ஏன்னா ஆயுர்வேதிக்கா இருக்கனால இதன் மூலமா முடி உதிர்தலை குறைச்சு முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. முடி உதிர்தலுக்கான ஆயுர்வேத ஷாம்புகளை பெற விரும்புறீங்களா? ஆயுர்வேதா நான் வேற ஒண்ணுமே இல்ல, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதை நீங்க போய் கிளிக் பண்ணி நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னா நிச்சயமா வந்து என்ன சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அட் தி சேம் டைம் ரிவ்யூ கொடுக்காங்க, அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட அந்த ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. வேல்யூபிள் ஃபீட்பேக்குங்க அது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நம்ம முடி உதிர்றது, நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்குது, முடி ஸ்டாப் ஆகுது, முடிவு அந்த உதிர்றது வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா என்ன பண்றது, மற்றவங்களும் அதை பார்க்கும்போது வா எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, இவங்க சொல்ற அந்த கமெண்ட்ல நான் கொடுக்குற ரிவ்யூல வாங்குறாங்களோ இல்லையோ, நீங்க சொல்ல போற கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா அவங்க, ஏன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்றீங்க இல்லையா. ஸோ அதனால மற்றவங்களையும் மனசுல வச்சு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு. ஓகே, அண்ட் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அகைன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூட மீட் பண்றேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, thank you so much. Take care all.